இது வந்து பவர் கிளாஸு. இது வந்து மார்னிங் நான் போட்டுப்பேன். கூலிங்கும் இருக்குது இதில், அதனால் இது போட்டுப்பேன் நான். இதுவும் பவர் தான். இதில் வந்து லிப்ஸ்டிக் நம்பர் 1, லிப்ஸ்டிக் நம்பர் 2, நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாட்ச் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் வந்து வேலைக்கு போயிட்டாக்கா மேக்ஸிமம் நான் வந்து 10 மினிட்ஸ் எடுப்பேன் ஒரு டே ஃபுல்லாக. இந்த கிளாஸ் நல்லா இருக்கா இல்லைன்னா இந்த கிளாஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வரும்போதே நான் பேக்கோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வாட் இஸ் இன் மை பேக், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் பேக்கில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ எதுக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அக்கா லஞ்ச் பேக் இருக்குது தனியாக, நீங்கள் எதுக்குக்கா இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் ஐடி கார்டும் ஃபோனும் வச்சுக்க இவ்வளோ பெரிய பேக்கான்னு கேட்பாங்க. நான் வந்து இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நான் வந்து 13 இயர்ஸாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். 12 to 13 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பேக் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நமக்கு தேவையான முக்கியமானதில் நான் எடுத்துகிட்டு போவேன். நிறைய பேர் சின்ன பேக் வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு அது போதும் தோணும் போல். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த பேக் வந்து லெதர் மாதிரி, பியூர் லெதர் கிடையாது, கொஞ்சம் லெதர் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1900 நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதில் என்னெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் வேலைக்கு அது வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்க போது நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக இது போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போல்லாம் வந்து இந்த மைக் வந்து என் பேக்கில் இருக்குது. ஏன்னா வீட்டில் வச்சுட்டு போனால் பசங்க கண்டிப்பாக எதனா பண்ணிவிடுவாங்க. நானே இதை இப்போ தான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவேன். அப்படியா, இது வந்து ஒரு ஜெராக்ஸ், இது அங்கே கொடுக்கணும், அதனால் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து 2 பர்ஸ் வச்சுருக்கேன். இது ஒன்று, இது வந்து ஏற்கனவே ஒரு பேக் வச்சுருந்தேன் இதே மாதிரி லெதர். ஆனால் வந்து இந்த பிளாக்குக்கு பதிலாக இந்த ப்ரௌன் இருக்கும், லைட் ப்ரௌன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரௌன். சரி, ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு அப்போயும் நான் ப்ரௌன் வித் பிளாக்கில் வந்து இந்த பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக், இந்த பர்ஸ் எதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பர்ஸ் எதுக்கு அப்படி பார்க்கலாம். இந்த பர்ஸ் வந்து கொஞ்சம் மழையில் நனையாத மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சூட் கேஸ், அந்த பெரிய பெரிய இந்த பேக்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் பேக் மாதிரி பெருசு, அதுக்கு வந்து ஒரு தடவை ஃப்ரீயாக வந்தது இது. அதுலேயே இது வந்து கொஞ்சம் நனையாத மாதிரி இருக்கும்னு இது வச்சுருப்பேன். இந்த 2 பர்ஸ் வந்து என் பேக்கில் எப்போவுமே இருக்கும். இன்னொரு குட்டி இது வச்சுருந்தேன், அது எங்கே வச்சேன்னு தெரியல. இப்போதைக்கு அந்த 2 பர்ஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குது பார்த்துடலாம். அதை விட முக்கியமானது, இது சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப முக்கியமானது என்னோட ஐடி கார்டு. இது வந்து கம்பல்சரி நான் வச்சுருப்பேன் எப்பயும் பேக்கில், இல்லைன்னா நம்ம உள்ளே போக முடியாது. ஐடி கார்டு. இது என்னோட நம்பர் 1 ஸ்பெக்ஸ். இது வந்து எதுக்குன்னா, இது ஸ்டைலுக்காக கிடையாது. எல்லோரும் நான் ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இது பவர் கிளாஸ். உங்களுக்கு தெரியுமா? சாரி, நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பவர் கிளாஸு. இது வந்து மார்னிங் நான் போட்டுப்பேன். கூலிங்கும் இருக்குது இதில், அதனால் இது போட்டுப்பேன் நான். இது வந்து என்னோடய ஃபேவரட் இந்த பவர். இந்த பவர் 1, ஏன்னா வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால பவர் வச்சுருக்கேன். ஆனால் பேக்கில் இருக்க பொருளெல்லாம் பார்த்தா வயசான மாதிரி தெரியல. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். பிடிச்சவங்கெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து முக்கியமான கிளாஸ், இதுவும் பவர் தான். இது 2மே பவர் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு 2 கிளாஸ் வச்சுருக்கேன்னா, 3 கூட வச்சுருந்தேன் நான், இதை மறந்துட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக. அப்போல்லாம் வந்து ரொம்ப நான் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
மறந்துட்டா அர்ஜென்ட்டுக்காக. இப்போ சினிமாவுக்கு கூட ஒரு சில நேரம் நம்ம போவோம். நான் அப்படியே போயிடுவேன் ஆஃபீஸ்லேருந்து. பாப்பா, என் பையன் எல்லாரும் வந்துடுவாங்க தியேட்டருக்கு. அப்போ திடீர்னு சினிமாக்கெலாம் போயிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு. இப்போ இதை போட்டு பார்க்கலாமா? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இது வெளிச்சத்துக்காக நான் ரிங் லைட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படியே அந்த ரிங் வேறு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இப்போது கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் நல்லா இருக்கா இல்லைன்னா இந்த கிளாஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட இது ரொம்ப பிடிக்கும். இது போடு சொல்லுவாங்க. அவங்க இதோட ஃபேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதோட ஃபேன் தான். இது ரெண்டும் வந்து ரொம்ப மஸ்ட்டு என் பேக்கில் இருக்கும். அது வந்து டக்குன்னு எடுத்து போட்டுருவேன். இது கொஞ்சம் அப்படியே இப்படி வச்சுப்பேன் பாக்ஸில். அதுவும் பாக்ஸில் தான் இருக்கும். இது கொஞ்சம் நான் வந்து கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். சரின்னு இதை இப்போதைக்கு வச்சுருக்கேன். 3 வச்சுருந்தேன். அது ஒன்று வந்து சரியில்லை. ஓகேவா? அப்புறமா வந்து என்ன வச்சுருக்கேன் பார்க்கலாம். என்னோட இது காது நான் சொல்லுவேன், காமெடிக்காக சொல்லுவேன். இது வந்து ஹெட்செட் வச்சுருப்பேன். எனக்கு எப்போயாவது பாட்டு கேட்கலாம், டிப்ரெஷனாக இருக்குது, இப்படி சோகமாக இருந்தால் கேட்பேன். சோகமானா சோக பாட்டு கேட்டால் அது ஒரு ஜாலியாக இருக்கும். லவ் சாங் எல்லாமே கேட்பேன். அதுக்காக இது 2 கர்ஷீஃப் வச்சுருப்பேன். ஒன்று நான் ஒரு சில கீழே நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம்ல, அதனால எப்போவுமே வந்து 2 இல்லை 3 கர்ஷீஃப் கூட வச்சுப்பேன். என்னோடய ரொம்ப பிடிச்ச பேக் இது. இதில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதான் திடீர்னு கிளம்பி அப்படியே ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிடுவேன் ஒரு சில நேரம். அதுக்காக வந்து இது கொஞ்சம் சேஞ்சு, கண்டிப்பாக இந்த சேஞ்ச் வச்சுப்பேன். ஏன்னா இப்போல்லாம் சேஞ்சே கிடைக்காது. எங்கே பார்த்தாலும் காலங்காத்தால் ஈவினிங் கூட கிடைக்காது. அதனால் சேஞ்ச் வச்சுருக்கேன். இதோ இந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பர்ஸில் கொஞ்சம் சாமி படம் இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, சாமி படம்லாம் வைடி அப்படி சொல்லிட்டு. பென் ரொம்ப முக்கியம். இந்த பர்ஸில் ஒரு பென் இருக்குது, அந்த பர்ஸில் பென் இருக்கா பார்க்கலாம். இந்த பர்ஸு பார்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் மேக்கப் ஐட்டம் வச்சுருக்கேன். இதில் வந்து லிப்ஸ்டிக் நம்பர் 1, லிப்ஸ்டிக் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப்பு, அதுக்கப்புறம் பொட்டு, இதுக்குள்ளே பொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ். எனக்கு ரொம்ப வேலைக்கு அப்படியே போர் அடிச்சிடும் ஒரு சில நேரம் எனக்கு. அப்போ நான் நெயில் பாலிஷ் காலையில் போனோன்னு வச்சுப்பேன். அந்த மாதிரி மத்தியானம் லன்ச் டைமில் வைப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இது கம்மல் கூட போடாமல் ஒரு சில நேரம் லேட் ஆகிடும். கரெக்ட் டைம் போல் நாங்கள் லேட்டு அன்னைக்கு லீவ் எழுதி கொடுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த கம்மல் இது நல்லா இருக்குல்ல, அதாவது சிம்பிளாக இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி கம்மல். ஃபோன் வந்து வேலைக்கு போயிட்டாக்கா மேக்ஸிமம் நான் வந்து 10 மினிட்ஸ் எடுப்பேன் ஒரு டே ஃபுல்லாக. 10 to 10 மினிட்ஸ் தான். ஏன்னா அங்கே சிக்னல் எனக்கு வராது. அது சுற்றி 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 வரும். ஒரு பாட்டு கேட்குறதுக்குள்ளே நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். ஒரு பாட்டு கேட்குறதுக்குள்ளே அந்த மாதிரி நடக்கும். அப்படி நான் எடுத்தேன்னா யூடியூப் சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இன்ஸ்டாகிராமில் யாராவது பார்த்து நமக்கு லைக் போட்டிருக்காங்களா, யாராவது லைக் போட்டுட்டாங்க, ஒரு லைக் வந்தாவே அப்படியே பெரிய விஷயம். நானும் என் ஃப்ரெண்டெலாம் அதை பார்த்து ஒரு லைக் தாண்டி வந்திருக்கு அப்படி பேசி ஜாலியாக இருப்போம். இதெல்லாம் தான் என் பேக்கில் இருக்குது. இந்த பேக் யாருக்காவது பிடிச்சிருக்கா அது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் ஜாலியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலிக்காக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்க மாதிரி எனக்கே தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.